இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம்? இன்றைக்கி நம்ம வந்துக்கிட்டு பட்டை சோறு சாப்பிட போகிறோம். ஓகே, ஆமாம், வாங்க ட்ரை பண்ணுவோம். பட்டை சோறுனா அந்த ஓலை பட்டையில் அந்த ஓலையில் வந்துக்கிட்டு தருவாங்க. ஓகே, சரி, ட்ரை பண்ணுவோம். அதான் அந்த பதனி பிடிப்போம்ல, ஆமாம், பதனி ஓலையில் தருவாங்க. நல்லா வச்சு குழச்சி வச்சு அடிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, சூப்பராக மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபேமஸ். அப்புறம் இருக்குது உங்களுக்கு. ஓ, இதில் தான் வந்து சோறு கொடுப்பாங்க பட்டையில். ஆமாம், இதில் பட்டையை வச்சு கொடுப்பாங்க, இதில் சாப்பிடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ட்ரை பண்ணுவோம். இதுதான் ஓலைச்சோறு. இதில் என்னெல்லாம் போடுவீங்க? தால்ச்சா இருக்குதாங்க, மட்டன் குழம்பு, சரி, மட்டன் நெய்ச்சோறு, தேங்காய் பால் ரசம், எல்லாம் மிக்ஸ் ஆகி பண்ணி பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். பட்டை சோறு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கீழக்கரையில் நான் பல வாட்டி வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அதனானோட பட்டை சோறு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றேன். அது எதாவது மிக்ஸ் ஆகி இருக்கு. நெய்ச்சோறு, தால்ச்சா, கரியானம், கறி, இது வந்து ரசமா? ரசம். இங்கே புளியானம்னு சொல்லுவோம். காக்கா, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். நானே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதில் பதனி குடிச்சிருக்கேன் இந்த பட்டையில். ஃபஸ்ட் டைம் சோறு கறி குடி எனக்கே இது முதல் வாட்டி. சாப்பாடு சூப்பராக இருக்குது. இந்த பட்டையில் சாப்பிட்றது வந்துக்கிட்டு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இந்த ஊர் ட்ரெடிஷனா? ஆமாம் காக்கா, இது வந்து இந்து ட்ரெடிஷன் தான். வேற கால்பட்டினம் சொல்லி ஊர் இருக்கு, அங்கேயும் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ஓலைப்பட்டையிலையா சாப்பிட்றாங்க? கால்பட்டினம் ஒரு ஊரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் மாதிரியே ஃபாலோ பண்ணுறது. அதுப்பட்டினம், கால்பட்டினம், கீழக்கரை எல்லாமே தொண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டையில் சாப்பிட்றதுனால உள்ள ஸ்மெல்லு ஒன்று இருக்கும். அந்த பட்டையில் உள்ள ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரம்பலம் சொல்லுவாங்க நம்ம ஊரில், அதே மாதிரி ரம்ப இலை அந்த மாதிரி ஸ்மெல் இதுலேயே வரும். நல்ல சூப்பராக சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிடிச்சி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு இதில் ஸ்பெஷலு. ரசம்ண்டு மற்ற ஊரில் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் புளியானம்னு சொல்லுவோம். அது வந்து அதே ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சோத்தில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது. ஆமாம், உடைச்சி அடிக்க வேண்டியதுதான். அதுக்கு நான் கரியானம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த புளியானத்தை போட்டு அடிக்குவோம். அக்கா, யூஸ்வலாக வந்துக்கிட்டு வெளியிலலாம் வந்து குழம்பும்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆனம்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம எங்கள் ஊரில் ஆனந்தம் தருவாங்க. மீயானம், கோழியானம், கரியானம். சூப்பர்.